தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். இந்த வேத பாட பகுதியில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் ஏசப்பாவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். பரலோகத்தின் தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் ஒரு தீர்மானத்தோடு தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்போம். இன்னைக்கு நான் என்ன கேட்கிறேனோ அதை நான் செயல்படுத்துவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானிக்கிறீங்க? நான் என்னெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை நான் என்னெல்லாம் காதில் கேட்குறேனோ அதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் செயல்படுத்துவேன். நாளைக்கு பார்க்கலாம், பிறகு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியே இல்லை. என்ன கேட்குறேனோ அதை நான் செயல்படுத்துவேன். தாமதம் இல்லாமல் செயல்படுத்துவேன். என்ன கேட்குறேனோ அந்த வார்த்தைக்கு நான் அர்ப்பணிப்பேன் என்கிற ஒரு உணர்வோடு இருங்க. இதுவே நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்கிற கனமாக இருக்கிறது, மதிப்பாக இருக்கிறது. இந்த கனத்தையும் இந்த மதிப்பையும் நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்தால் பரலோகம் ரொம்ப சந்தோஷப்படும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இன்றைக்கும் கனிகளோடு சம்பந்தப்படுகிற ஒரு வார்த்தையை பார்த்துட்டு அடுத்த வாரம் அன்பில் இருந்து மறுபடியும் தொடங்குவோம். எடுத்துக்கொள்ளலாம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். 6 மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக நாம ஞான ஸ்நானத்தின் மூலமாய் மறுபடியும் பிறக்கிறோம். அல்லேலூயா. ஆவியினால நாம் மறுபடியும் பிறக்கிறோம். பிறப்பு ஒன்று இருந்தால் வளர்ச்சி ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், கரெக்டு தானே? பிறப்புன்னு ஒன்று இருந்துன்னா வளர்ச்சின்னு ஒன்று இருக்கும். பிறந்த ஜீவனோடு இருக்கிற எதுவும் வளராமல் இருந்த சரித்திரமே கிடையாது. அது ஒரு மாசத்துல 1/4 இன்ச்சு வளருதோ இல்லை ஒரு முடி அளவு வளருதோ அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஜீவன் இருந்துன்னா அந்த ஜீவன் வளரும், அந்த ஜீவன் பெருகும். இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. 6வது வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறக்கிறது ஆவியாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ மாம்சத்துல நாம பிறந்திருக்கிறோம் தாயின் கருவின் மூலமாக. அது மாம்சமாய் இருக்கும். என்னவென்று ஆண்டவர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறக்க வைக்கிறார். இப்போ தாயின் கருவில மாம்சத்துல பிறந்திருக்கிற நாம ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளாக ஒரு வளர்ச்சியை பார்க்கிறோம். ஒரு குழந்தை நமக்கு பிறந்திருக்கிறது. பிறந்த குழந்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் அதனுடைய வளர்ச்சியை பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் அதனுடைய வளர்ச்சியை பார்க்கலாம். அப்படி வளர்ச்சி இல்லை அப்படின்னா அது அந்த குடும்பத்திற்கு வேதனை. ஆமாவா இல்லையா? அது அந்த குடும்பத்திற்கு மகா பெரிய ஒரு வேதனை ஆயிரும். எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கும் அப்படி இருக்கிறது. வளர்ச்சி இல்லாத, ஞானத்தில் வளர்ச்சி இல்லாத எத்தனையோ பிள்ளைகளை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். இப்ப நம்ம மாம்சத்துல பிறந்திருக்கிறோம். ஒரு நாள் தாயின் கருவிலே உருவான நாள் முதல், தாயின் கருவிலிருந்து வெளிப்பட்ட நாள் முதல் இந்த பூமியில் மாசந்தோறும் ஒரு வளர்ச்சி இருந்தது, வருஷந்தோறும் ஒரு வளர்ச்சி இருந்தது. அறிவில வளர்ச்சி இருந்தது, சரீரத்தில் வளர்ச்சி இருந்தது,
ஞானத்துல வளர்ச்சி இருந்தது, பலத்தினால ஒரு வளர்ச்சி இருந்தது, படிப்புல வளர்ச்சி இருந்தது. இப்படி எல்லாவற்றிலையும் மனுஷீக மாம்சீக சரீரம் வளருகிறத நாம பார்க்கிறோம். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. இதுல வேற அப்பப்போ செக் பண்றோம், எத்தனை கிலோ இருக்கிறேன். டாக்டர் சொல்றான், எக்ஸ்ட்ரா 12 கிலோ இருக்கிறா, எப்போ குறைக்க போறா அப்படின்ட்டு. இப்போ எல்லாருக்கும் தெரியும், எக்ஸ்ட்ராவா 5 கிலோ 6 கிலோ இருக்கும், எப்படி குறைக்கணும் தான் தெரியல. அப்போ மாம்சத்துக்குரிய சரீரம் இப்படிதான் இருக்கு, எக்ஸ்ட்ரா வளர்ச்சி இருக்கு. ஆமென். ஆமா, நான் எல்லாம் எக்ஸ்ட்ரா 10 கிலோ இருக்கிறேன். எல்லாருக்குமே எக்ஸ்ட்ராவா தான் இருக்கு, 5 கிலோ 6 கிலோ. மருத்துவர் சொல்றாங்க, இவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது, குறைங்க, நடங்க, டயட்ல இருங்க, சாப்பாடை குறைங்க. சாப்பாடை கூட குறைச்சிடலாம், நாக்கு என்ன செய்ய? ஒன்றும் செய்ய முடியாது. நல்லா சாப்பிட்றோம், சரீரம் நல்லா வளருது, எக்ஸ்ட்ராவா வளருது. இப்போ ஆவியில பிறந்தானே ஒரு மனுஷன், அவன் எங்க போனான்? ஹலோ, ஆவியில ஒருத்தன் பிறந்தானே, அவன் இப்ப எப்படி இருக்கான்? என்னைக்காக யோசிக்கிறோமா? மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். அப்போ மாம்சத்தினுடைய சரீரத்தினுடைய வளர்ச்சியை பார்த்தா தேவைக்கு அதிகமாகவே இருக்கு. ஆனா ஆவிக்குரியவன், ஆவிக்குரிய மனுஷன், ஆவிக்குரிய சரீரம், ஆவிக்குரிய உள்ளான மனுஷன் என்ன ஆனா? எப்படி இருக்கான்? சுகமா தான் இருக்கிறானா? நல்லா இருக்கிறானா? வாட்டச்சாட்டமா இருக்கிறானா? அதை பத்தி யாருக்கும் கவலை இல்லை. ஞானஸ்நானம் எடுக்கன்னு சொன்னாவே எடுத்தாச்சு, அபிஷேகம் பெறணும்னு சொன்னாங்க, பெற்றாச்சு. வேற வேற என்ன? நான் உண்டு, என் வேலை உண்டு. உள்ளான மனுஷனை குறித்ததான ஒரு கண்காணிப்போ ஒரு அக்கறையோ நமக்கு கிடையாது. அப்பப்போ நம்ம சரீரத்தை தான் பார்க்குறோம். இந்த சோப்பு போட்ட பிறகு, இந்த கிரீம் போட்ட பிறகு கலரா இருக்கிறேன்னா நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. நல்லா நடந்த பிறகு வெயிட் குறைஞ்சிருக்கா, எல்லாம் அப்பப்போ பார்க்குறோம். இந்த மாம்ச சரீரத்துக்கு இந்த கலர் ட்ரெஸ் நல்லா இருக்கா, இந்த செருப்பு நல்லா இருக்கா. மாம்ச சரீரத்துக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் ஒன்றும் குறைபடாமல் ஒவ்வொரு நாளும் கண்காணிக்கிறோம். ஆவியில ஒருத்தன் பிறந்தானே, அவன் எங்க கிடக்கிறான்? எப்படி இருக்கிறான்? சோமா இருக்கிறானா? நல்லா இருக்கிறானா? என்னைக்காக யோசிக்கிறோமா? என்ன பிறந்தால் வளர்ந்திருக்கணும். வளர்ச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க கவனித்தீர்களானால் எபேசியர் 3:16, எபேசியர் எபேசியர் 3:16. போதும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதுல நாம கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க கேட்டோம். நீங்கள் அவருடைய ஆவியினால உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும். அல்லேலூயா. உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும். சாதாரணமா பலப்படக்கூடாது, வல்லமையாய். வல்லமை அப்படின்னா நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உள்ளான மனுஷன் எப்படி இருக்கணுமா? வல்லமையாய். அது சாதாரணமாய் அல்ல, அசாதாரணமாய் மாற வேண்டும் என்கிறது தேவனுடைய விருப்பத்தில் ஒன்றாயிருக்கிறது. ஆகையினாலதான் ஆண்டவர் சபைக்கு நிருபத்தை எழுதும்போது அவர் இவ்வண்ணமாய் சொல்லுகிறார், நீங்கள் அவருடைய ஆவியினால் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் வல்லமையாய் பலப்படவும். அப்போ வல்லமையாய் பலப்படணும். ஆவிக்குரிய மனுஷனை, நமக்குள்ளாய் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய மனுஷன் உண்டு. ஆவியில நாம பிறந்திருக்கிறோம், ஜலத்தினால நம்ம பிறந்திருக்கிறோம். உள்ளான ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் நாளுக்கு நாள் வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ உள்ளான மனுஷனுக்காக நம்ம நிறைய காரியத்தை செய்ய வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆவியின் மனுஷனுக்காக நிறைய செய்ய வேண்டியதா இருக்கிறது. நான் ஆவியில பிறந்திருக்கிறேன், ஜலத்துல பிறந்திருக்கிறேன். அப்ப ஏன் மாம்ச சரீரத்தை குறித்துதான அறிவு, வெளிப்பாடு, வெளிச்சம் நிறைய இருக்கிறது. அதற்காக நான் நிறைய செய்கிறேன். ஆனா
என்னுடைய ஆவிக்குரிய மனுஷன், உள்ளான மனுஷன் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. அதற்காக நான் என்னதான் செய்தேன், என்ன செய்யல, என்ன செய்யணும்? அந்த மனுஷன் நாளுக்கு நாள் வளர வேண்டும். அல்லேலூயா. ஆமா, இந்த மாம்ச சரீரத்திற்கு ஒரு நாள் எத்தனை நேரம் தண்ணீர் குடிக்கிறோம், எத்தனை நேரம் சாப்பிடுறோம், எத்தனை நேரம் டீ குடிக்கிறோம், எப்படி எல்லாம் பராமரிக்கிறோம், அதே போல நம்முடைய ஆவிக்குரிய உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்பட வேண்டும். அல்லேலூயா. வல்லமையாய் பலப்பட வேண்டும். ஆமா, அத ஆண்டவர் சொல்லுகிறார். ஆவியில நாம எப்படி இருக்கணுமா? ஆவியில் அனலாயிருங்கள். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தா வாந்தி பண்ணி போடுவேன். உள்ளான மனுஷன் இப்போ எப்படி இருக்கிறான்? வெது வெதுப்பா இருக்கிறானா? கவனிக்கணும். நம்ம இந்த பூமியில நாம அதிகமாய் பார்த்து பார்த்து வாழ வேண்டியது உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான், அதை ரொம்ப பார்த்து பார்த்து கவனித்து கவனித்து வாழ வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. உள்ளான மனுஷனை குறித்து நிறைய இடத்துல செய்திகள் கிடைக்க மாட்டேங்க. அதுதான் வருந்தத்தக்கதான ஒரு விஷயம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச போகிறார். அல்லேலூயா. ஆமா, நிறைய பேர் ரொம்ப உன்னிப்பா ஒவ்வொரு வார்த்தையும் ஃபாலோ பண்ணி கேட்டால் மட்டும்தான் கடைசி வரைக்கும் புரியும், இல்லைன்னா சுத்தமாக புரியாது. ஆமென். ஆனால் இன்றைக்கு பேசப்படுகிற வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் கடைசி மூச்சு வரைக்கும் மிகவும் பிரயோஜனமான வார்த்தைகள். அதை மட்டும் நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். எவ்வளோ முடியுமோ ரொம்ப உன்னிப்பாக கவனித்தால் நிச்சயம் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம ஆவியில பிறந்ததோடு விட்டுட்டோம் அந்த அனுபவங்கள் எல்லாம். அது குறித்து கேரை பண்றதில்லை. உள்ளான மனுஷனுக்காக ஒரு சில விஷயங்கள் மாத்திரம் ஆண்டவர் வேதத்துல சொல்லி இருக்கிறார். அதுல ஒண்ணுதான் உள்ளான மனுஷன்ல நாம வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்பட வேண்டுமே ஆனால் என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது என்கிறதை நாம கவனிக்க வேண்டும். வாசித்தால் 1 கொரிந்தியர் 3:1. 1 கொரிந்தியர் மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. அல்லேலூயா. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்குள் போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறபடியினால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. அல்லேலூயா. கொரிந்திய சபையை பார்த்து ஆண்டவர் சபைக்கு நிருபத்தை எழுதுகிறார். நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள், நீங்க மாம்சத்திற்குரியவர்கள், நீங்க குழந்தைகள், நீங்க கிறிஸ்துவுக்குள் இன்னும் வளரல. எதை வைத்து ஆண்டவர் அந்த சபையை பார்த்து இவ்வண்ணமாய் சொல்லுகிறார்? நீங்க மாம்சத்திற்குரியவர்கள், கிறிஸ்துவுக்குள் நீங்க குழந்தைகளாய் இருக்கிறீர்கள், ஆகையினால பலன் இல்லை. மாம்சம் அதிகமாய் கிரிய செய்தால் ஆவிக்குரிய மனுஷன் குழந்தையாகவே இருப்பான். ஆவி அதிகமாய் கிரிய செய்தால் மாம்சத்துக்குரியவன் குழந்தையாய் இருப்பான். அல்லேலூயா. ஆமா, சரியாய் புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறபடியினால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. அப்போ ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். நாம மாம்சத்திற்குரியதை நாம அதிகமாய் செய்வோமே ஆனால், அதிகமாய் செயல்படுத்துவோமே ஆனால் ஆவிக்குரிய மனுஷன் குழந்தையாகவே இருப்பான். அல்லேலூயா. நிறைய பேர் மாம்சத்திற்குரிய காரியத்தை நிறைய செய்வாங்க. மாம்சத்தின் இச்சை, மாம்சம் விரும்புகிறது. என்னைக்குமே மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவுமே எப்போதும் இருக்கும்.
அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரியவர்கள் என்ன செய்யணும்? ஆவியில பிறந்தவர்கள் என்ன செய்யணும்னா, மாம்சத்திற்குரியதை அதிகமாய் செய்யாமல் ஆவிக்குரியவைகளையே நீங்க அதிகமாய் செய்யுங்க. அப்பொழுது உங்களுக்கு பலன் உண்டாகும். உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்பட வேண்டும், வல்லமையாய் பலப்பட வேண்டும். சாதாரண சிம்சோன் அசாதாரணமான பலசாலியாய் மாறினான். அல்லேலூயா. ஆமா, அவனுக்குள்ள ஒரு 2 மனுஷனை நான் அடையாளம் காட்ட முடியும். ஒன்று அவன் மாம்சீகத்துல சிம்சோன், என்ன ஒன்று ஆவியில அவன் பலசாலி, பலவானை போல கர்த்தர் மாற்றி இருந்தார். காரணம் என்ன அப்படின்னா, மாம்சத்திற்குரியவைகளை எப்பொழுது அதிகமாய் செயல்படுத்த ஆரம்பித்தானோ, முற்றிலும் நிறைவேற்றினானோ, அன்றைக்கு அவனுடைய மகாபரிய பலம் அவனை விட்டு போயிற்று. என்றைக்கு எது வரைக்கும் ஆவிக்குரிய காரியத்தில் அவன் நின்றானோ, பிரதிஷ்டையில நின்றானோ, கர்த்தருடைய கட்டளையில நின்றானோ, வசனத்துல நின்றானோ, அதுவரையிலும் அவனுடைய உள்ளான மனுஷன் அதிக பலவானாய் இருந்தான். சிங்கம் எதிர்த்து வருகிறது, பாலசிங்கம் எதிர்த்து வருகிறது, ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்தெறிகிறது போல கிழித்தெறிந்தான். அல்லேலூயா. 1000 பெலிஸ்தர்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்பி வரார்கள். கழுதையின் பச்சை தாடை எழும்பினால் 1000 பேரை கொன்று குவிக்கிறான். அவனை யாராலையும் எதிர்க்க முடியல, சர்வ சாதாரணமாய் வீழ்த்துகிறான். எதுவரைக்கும் எப்படி ஆயிற்று? ஆண்டவர் அவன் இந்த பூமியில தாயின் கருவிலே உருவாகுக்கு முன்பதாகவே அவனை எப்படி வளர்க்கணும், எப்படி வளர்க்க கூடாது என்று சொல்லி பிரதிஷ்டையோடு கட்டளையோடு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருந்தார். அதுல நிலைத்து நிற்கிறது வரைக்கும், ஆண்டவருடைய கட்டளையில நிலைத்து நிற்கிறது வரைக்கும், ஆண்டவருடைய வசனத்திலையும் பிரதிஷ்டையிலையும் உறுதியாய் நிலைத்து நிற்கிறது வரைக்கும் அவனுடைய உள்ளான மனுஷன்ல அவ்வளோ பலன் இருந்தது. என்னைக்கு அதை விட்டு விலகுனானோ, அவனுடைய உள்ளான மனுஷன் குழந்தையா மாறிட்டான். எத்தனை பேருக்கு புரியுது? ஆகவே நான் சொல்லுகிறேன், மாம்சத்தின் இச்சைக்குரியவைகளை நிறைவேற்றாதிருங்க, ஆவிக்குரியவைகளை அதிகமாய் செய்யுங்க. நான் உள்ளான மனுஷன்ல அதிக வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க விரும்பினால், நீங்க செய்ய வேண்டியது ஆவிக்குரியவைகளை அதிகமாய் செய்யுங்க, ஆவிக்குரியவைகளை அதிகமாய் செய்யுங்க. எப்போதும் அவருடைய துதி நாவில இருப்பதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனோடு 300 வருஷம் ஒரு மனுஷன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், காணப்படாமல் போனான். ஏனோக்கினால முழு நேரமும் தேவனோடு சஞ்சரிக்க முடிந்தது. நான் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய காரியங்கள் அதிகமாய் நிறைவேற்றுங்க, மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருங்க. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. நான் ஆவியில என் மாம்சத்திற்குரிய காரியத்தை சிந்தித்து சிந்தித்து செயல்படுத்தி ஆவிக்குரிய விஷயத்துல நான் குழந்தையாகவே இருந்து விட்டேன். இன்றைக்கு இந்த குழந்தை பருவம் முழுவதுமாய் மாறுவதாக. ஹல்லேலூயா. மாம்சத்திற்குரிய காரியத்தை நிறைய செஞ்சாச்சு, நிறைய பேசியாச்சு, நிறைய செயல்படுத்தியாச்சு. இன்னைக்கு மாம்சத்திற்குரியவைகள் எல்லாம் ஒழிக்க வேண்டிய காலம் இன்றைக்கு வந்திருக்கிறது. நான் ஆவியில வளரணும், ஆவியில பலப்படணும், ஆவியில எழும்பணும். இந்த சிம்சோன் பிரதிஷ்டையில நிற்கிறது வரையிலும் யாரும் அவனை நெருங்கவே முடியல, யாரும் நெருங்கவே முடியல. நசரையன் என்கிற விரதத்துல, நசரையன் என்கிறதுலேயே இவன் வளர வேண்டியது ஆண்டவருடைய கட்டளை. சாகிறது வரைக்கும் இவனுடைய தலையில சவரன் கத்தி வைக்க கூடாது, தலையை மொட்டை அடிக்கவோ முடிய வெட்டவோ கூடாது, திராட்சரசமோ மதுபானமோ குடிக்க கூடாது. இதெல்லாம் தேவன் பிரதிஷ்டையாகவே கொடுத்தது. ஆனா எப்போ இவனுடைய தலையில கத்திப்பட்டதோ, 7 சடைகளும் வெட்டி போடப்பட்டதோ, மொட்டை அடிக்கப்பட்டதோ, அப்போவே இவனுடைய உள்ளான மனுஷன் குழந்தையாய் மாறிட்டான். வழக்கமா பெலிஸ்தர் மேல வந்துட்டார்கள் அப்படின்னா கயிறுனால கட்டப்பட்டிருப்பான். கயிறெல்லாம் தீப்பட்ட சணல் போல அந்த கட்டுகள் அவிழ்ந்து போகும், ஓடி போவ யாரும் நிற்க முடியாது. உள்ளான மனுஷன் அவ்வளோ பலன், அவ்வளோ வல்லமை அவனுக்குள்ளாக இருந்துச்சு.
இன்னைக்கும் கர்த்தர் அநேக அதிகாரத்தை விசுவாசிக்கிறவர்களால நடக்கிற அற்புதம் அடையாளம் என்று ஒரு பெரிய பட்டியலை தந்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிகளால நடக்கிற அற்புத அடையாளங்கள். ஆனா நாம ஆவிக்குரிய மனுஷன்ல நம்ம குழந்தைகளாய் இருக்கிறோம். குழந்தைகளாய் இருக்கிறது வரைக்கும் ஆவிக்குரிய மனுஷன் எழும்பி செய்ய வேண்டிய எந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஊழியத்துல ஒன்றையும் பார்க்க முடியாது. அல்லேலூயா. எப்போதும் ஆவிக்குரியவைகளை நிறைவேற்றுங்க, ஆவிக்குரியவைகளை நிறைவேற்றுங்க. மாம்சத்திற்குரியவைகளை நிறைவேற்றாதிருங்க. மாம்சத்தின் இச்சை, மாம்சத்தின் பாவம், மாம்சம் தூண்டுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் வெறுக்கணும், எல்லாவற்றையும் முற்றிலுமாய் வெறுக்கணும். நீங்க வாசித்தால் யாக்கோபு 1:14, யாக்கோபு 1:14. அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் தன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இச்சையினால. 15வது வசனத்தை வாசித்தால், இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஒரு பாவத்தினாலையும் ஒரு இச்சையானது, ஒரு இச்சையான காரியம் ஒரு மனுஷனுக்குள்ளாய் கர்ப்பம் தரிக்க முடியும். அல்லேலூயா. ஆமா. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிற மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றாதிருங்க. மாம்சம் சொல்லும், சினிமா பாரு, செல்லுல ஆபாசத்தை பாரு, உலகத்தை பாரு, இச்சைகளை கவனி. மாம்சம் சொல்லதான் செய்யும். மாம்சம் எப்போதுமே ஆவிக்கு விரோதமாய் இருக்கும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் எப்போதுமே தான் இருக்கும். ஆனாலும் மாம்சத்திற்குரியவைகளை, இச்சைக்குரியவைகளை நிறைவேற்றாதிருப்போம். இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிற, அவன் தன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான், பின்பு இச்சையானது கர்ப்பம் தரிக்கும். ஒரு இச்சையில விழுந்துட்டோம், இச்சைக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது உள்ள என்ன ஒரு மனுஷனை உருவாக்கும். அல்லேலூயா. ஆமா. இச்சைங்கிறது சாதாரணதல்ல. ஏதோ வந்து போச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது. வந்து இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இச்சையானது கர்ப்பம் தரிக்க ஆரம்பிக்கும். அது என்ன ஒன்றை பிறப்பிக்காம விடாது, என்ன ஒன்றை நிச்சயமாய் பிறப்பிக்கும். ஆகையினாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஒன்றுக்கு ஒன்று பிறந்துட்டே இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்மை எப்படி வைத்திருக்கிறார் என்றால், மாம்சத்துல பிறந்த நம்மை ஆவியில் பிறக்க செய்திருக்கிறார், ஜலத்தினால பிறக்க செய்திருக்கிறார். இது மரணத்தை பிறப்பிக்காது, இந்த அனுபவம் நித்திய ஜீவனை பிறப்பிக்கும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இது மூலமாக, இந்த பிறப்பின் மூலமாக நித்திய ஜீவனை நீங்களும் நானும் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம். ஆகவே உள்ளான மனுஷன் அதிகமாய் பலப்பட வேண்டுமே ஆனால் நாம செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதவைகளை குறித்து நம்ம கவனித்துக் கொண்டு இருக்கிறோம். ஒரு இச்சையானது, இச்சை என்றால் என்ன? ஆண்டவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரோ அதை செய்யாம, எதை செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறாரோ அதை நாம செய்தால் அது எல்லாமே இச்சைதான். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா. இச்சையை நாம ஒரு லிஸ்ட் போட்டு சொல்ல தேவையில்லை, ரொம்ப சிம்பிள். எதெல்லாம் ஆண்டவர் செய் என்று சொன்னாரோ அதை நம்ம செய்யாம, எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதெல்லாம் நம்ம செய்தா இதுக்கு பேரு தான் இச்சை. சுய இச்சை, சுய விருப்பம். கர்த்தர் என்ன சொன்னார்? மன்னிக்க சொன்னாரா? மன்னிச்சிருவோம். நேசிக்க சொன்னாரா? நேசிச்சிருவோம். தாழ்மையா இருக்க சொன்னாரா? இருந்துருவோம். ஒரு கண்ணத்தை இறந்தால் மறு கண்ணத்தையும் திருப்பி கொடுனாரா? கொடுத்துருவோம். முடிஞ்சு. அல்லேலூயா. ஆமா. அன்பா இருக்க சொன்னாரா? இருந்துருவோம். விட்டு கொடுக்க சொன்னாரா? கொடுத்துருவோம். என்னெல்லாம் ஆண்டவர் சொன்னாரோ செஞ்சிருவோம். நிறைய பேரெல்லாம் முடியாது. சுய இச்சை இன்னைக்கும் கிரிய செய்கிறது. எவ்வளவு சுய இச்சைக்கு நாம இடம் கொடுக்கிறோமோ உள்ளான மனுஷன் பலகீனப்படுவான். அல்லேலூயா. இதான் உண்மை. உள்ளான மனுஷன்ல ஒரு பலன் இருக்காது, பலகீனப்பட்டு போவான். அனல் வராது, குளிர்ந்து போயிடும், வெது வெதுப்பாகி போயிடும்.
ஆகையினாலதான் எப்போதும் துதிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. முப்பிதாக்கள் துதித்தார்கள். தாவீதின் ராஜ்யத்துல துதிக்கக்காகவே அநேகர் அவன் வைத்திருந்தான். அல்லேலூயா. ஆமா, ஆயிரக்கணக்கான பேரை துதிக்கிறதற்காக இரவும் பகலும் அவர்கள் தேசத்துல துதிக்கணும். எனக்கு 4 மாடியில போயிட்டு வந்து ஒரே ஒரு காரியம் பிடிச்சிருந்தேன். 24 மணி நேரமும் நூற்றுக்கணக்கான பேர் ஒரு அறையில இருந்து தேசங்களுக்காக, உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமா, ஜெபத்தை குறித்து ஒரு நல்ல அறிவு, துதியை குறித்து நல்ல அறிவு. நான் சொல்லுகிறேன், துதிச்சுட்டே இருப்பீர்கள், ஆனால் பாவத்தால் உங்களை ஜெயிக்கவே முடியாது. ஆண்டவரோடு இருந்துட்டே இருப்பீர்கள், ஆனால் ஒரு இச்சையும் உங்களுக்குள்ளாய் கிரிய செய்யாது. தேவ சமூகத்தில் இருக்கிறோம், தேவனை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். தேவ சமூகத்தில் இருக்கிறோம், தேவ பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். இங்க இச்சையோ பாவத்திற்கோ எந்த இடமும் இல்லை. காரணம், நான் தேவனோடு இருக்கிறேன், தேவன் என்னோடு இருக்கிறார். இந்த அனுபவம் இங்கேயோடு முடிந்திடக்கூடாது. இந்த அனுபவம் கடைசி மூச்சு வரையிலும் தொடரணும். ஆகையினால எப்போதும் துதிக்கிறது அவசியம், ஜெபிக்கிறது அவசியம். உள்ளான மனுஷன் பலன் அடையணும், பலகீனப்பட்டு போகக்கூடாது. இன்னைக்கு உள்ளான மனுஷன் பலகீனப்படும்படி என்னென்ன உண்டோ அத்தனையும் செய்கிறோம். ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த சிம்சோன் தனக்குள்ளா இருந்த உள்ளான மனுஷன் பலகீனப்பட்டு போனதை அறியவே இல்லை. பெலிஸ்தர் ஓ மேல வந்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே வழக்கம் போல போறான். ஆனா அங்கே அவனுக்கு ஆவியின் பலனே இல்லை. அல்லேலூயா. எதனால இல்லை? பிரதிஷ்டையோடு இருக்கிறது வரைக்கும் ஆவியில் உள்ளான மனுஷனில் வல்லமை அவன் பலப்பட்டு இருந்தான். என்னைக்கு பிரதிஷ்டை முடிச்சானோ, மீறிட்டானோ, வசனத்தை, கட்டளைய, கற்பனைகளை, ஆண்டவருக்கு விரோதமா நடந்துட்டானோ, அன்னைக்கு போச்சு ஆவியின் பலன். எடுத்து வாசிப்போம். நியாயாதிபதி 16, நியாயாதிபதி 16:17 வாசிப்போம். மற்ற எல்லா மனுஷரை போலாவேன். அல்லேலூயா. அப்போ தாயின் கருவிலை பிறந்த நாள் முதல் அவ இதே பிரதிஷ்டோடு இருக்கிறான். அல்லேலூயா. அவனுடைய ஆவியின் பலன், இவ்வளவு பலன் என்ன பெலிஸ்தரால கண்டுபிடிக்க முடியல. எப்படி இவ்வளவு பலன்? நான் சொல்லுகிறேன், கர்த்தரே என் பலன், கர்த்தரே உங்க பலன். அல்லேலூயா. நான் நிறைய இடத்துல தெரு பிரசங்கத்துல சொல்லுவேன், ஒரு மனுஷன் தேவனோடு இருந்தால், தேவன் ஒரு மனுஷனோடு இருந்தால், அந்த மனுஷனுக்கு எத்தனை மந்திரவாதிகளும் மந்திரம் ஏவுதல் வாதைகளை அனுப்பினாலும் அது அவனை அணுகாது. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமாவா இல்லையா? பெரியவர் இருந்தால் இவனுக்கு இங்க என்ன வேலை? அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. தேவன் இருக்கிறது வரைக்கும் மந்திரம் பண்ணட்டும், சேவனை பண்ணட்டும், ஏவுதல் பண்ணட்டும், எதுவும் என்னை அசைப்பதில்லை. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் அபிஷேகத்துல நிற்கிறேன், அபிஷேகத்தை இழக்கல. கண்டதையும் பேசி கண்ட இடத்துக்கும் போய் உட்கார்ந்துட்டு நாம ஆவிக்குரியவர்கள். எல்லாவற்றிற்கும் மேல சொல்லுகிறேன், என் ஜாதி என்ன ஜாதி அப்படின்னா பரிசுத்த ஜாதியா இருக்கிறது. இந்த ஜாதி என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும், என்ன செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது. ஏனென்றா நீ பரிசுத்த ஜாதி. ஆமா, கர்த்தர் நல்லவர். இந்த பூமியில கூட சில நிறைய ஜாதிகள் இருக்கு. அந்தந்த ஜாதிகள் எதெல்லாம் செய்ய மாட்டாங்களோ அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அந்தந்த ஜாதிகளுக்குன்னு சொல்லி ஒரு பழக்க வழக்கம் இருக்கும். அதை தான் இன்னும் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் மேலான ஜாதி உடையவர்கள், பரிசுத்த ஜாதி என்று சொல்லி பரலோகம் சுட்டி காட்டுகிறது. என்ன செய்யணுமோ அதை செய்யணும், என்ன செய்யக்கூடாதோ அதை ஒரு நாளும் செய்யக்கூடாது. நமக்குன்னு ஒரு தகுதி இருக்கணும். இவன் பிறந்ததுல இருந்தே நசரேய விரதம் குறிப்பிட்ட காலத்துல முடிக்கலாம், ஆனா இவன் முடிக்கல. முடிக்க கூடாது என்கிற தேவனுடைய திட்டம்.
ஏன்னா தேவனுக்கு தெரியும், முடிச்சிட்டா என்னைக்கு அந்த விரதத்தை முடிக்கிறானோ, என்னைக்கு அந்த பிரதிஷ்டையில இருந்து அவன் வெளியே வரனோ, அன்னைக்கு அவன் பலகீனப்பட்டு போவான். அவனுக்குள்ள தேவ பலன், உள்ளான மனுஷன்ல பலன் இருக்காது. ஆகவே அவனுக்கு அது கட்டளையாய் கொடுக்கப்பட்டது. கடைசியில் அவன் மீறிட்டான். தாயின் கருவிலே உருவான நாள் முதல், பிறந்த நாள் முதல் அவன் தலையில கத்தியே வைக்கப்படலை. வைக்க கூடாது என்கிறது தேவனுடைய கட்டளை. கடைசியில் மொட்டை அடிக்கப்பட்டான். வாசிப்போம் தொடர்ந்து. அப்படியே 7:19 வாசிப்போம். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி அழைத்து, அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு உணர்வு இருக்கிறது? சில நேரம் நம்ம அதிகமா ஜெபித்திருப்போம், ஆவியில நல்ல பலம் உண்டானது போல ஒரு ஃபீல் ஆகிருக்கும். நல்லா ஆராதிச்சிருப்போம், நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி இருப்போம், நமக்குள்ளே ஒரு நல்ல சந்தோஷம் இருந்த மாதிரி இருந்திருக்கும். யாரும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆமா. இப்போ இவன் நல்ல மடியில படுத்து தூங்கியாச்சு. இவன் தலை மொட்டை அடிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு சிம்சோனை பார்த்து சொல்லுகிறார்கள், பெலிஸ்தர், சிம்சோனை பெலிஸ்தர் உண்மையில வந்து விட்டார்கள் என்றால். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 விலங்கு, வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையில மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அவன் பிரதிஷ்டையில நிற்கிறது வரைக்கும் அவனுக்குள்ளாய் ஒரு மகாபலம் இருந்தது. ஆகையினால நான் சொல்லுகிறேன், ஜெபத்துல உறுதியாய் நில்லுங்க, ஆராதல உறுதியாய் நில்லுங்க, கனிகளில உறுதியாய் நில்லுங்க, கட்டளைகளில உறுதியாய் நில்லுங்க. இதெல்லாம் ஆவிக்குரிய உள்ளான மனுஷனை அதிகமாய் பலனடைய செய்யும், அதிகமாய் பலனடைய செய்யும். இன்னைக்கு நிறைய பேர் அதை செய்கிறது இல்லை, நிறைய பேர் அதை செய்கிறது இல்லை. கொஞ்ச நாள் ஜெபிக்கிறது, கொஞ்ச நாள் ஜெபிக்கிறது கிடையாது. கொஞ்ச நாள் ஆராதனைக்கு போறது, கொஞ்ச நாள் ஆராதிக்காம இருக்கிறது. கொஞ்ச நாள் வேதத்தை நல்லா வாசிக்கிறது, கொஞ்ச நாள் வாசிக்கிறது கிடையாது. கொஞ்ச நாள் நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கிறது, வேற கொஞ்ச நாள் செய்யறது கிடையாது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இந்த மாற்றங்கள் எல்லாம் வருது. நான் சொல்லுகிறேன், எப்போதும் கர்த்தரோடு இருங்க, எப்போதும் ஆவியில் அனலாயிருங்க. இவன் செய்த ஒரு சில காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, எண்ணாகமம் 6:4, எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம். அல்லேலூயா. இப்போ இந்த சிம்சோனை குறித்து, அவன் பிறக்குக்கு முன்பதாகவே ஒருவன் நசரேய விரதத்துல இருந்தா அவன் என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது என்கிற ஒரு பட்டியலை ஆண்டவர் இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார். அதுல மிக தெளிவாய் நிறைய விஷயம் சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ 5வது வசனத்தை வாசித்தால், அவன் நசரேய விரதம் காக்கும் நாளெல்லாம். அல்லேலூயா. இந்த நசரேய விரதம் திடீரென்று சொல்லி சிம்சனு கொடுக்கப்பட்டதில்லை. அது ஆதி நாட்களிலே சபை உருவாக்கப்பட்ட அந்த நாட்களிலேயே இப்படிப்பட்ட ஒரு விரதத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். அப்ப அந்த விரதத்துல இருக்கிற ஒரு மனுஷன் என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது என்கிறத கட்டளையாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இதெல்லாம் எதற்காக அப்படின்னா, ஆண்டவருக்காக நாம வெறுக்கிறோமா, இச்சிக்காம இருக்கிறோமா என்கிறதை ஆண்டவர் கவனிக்கிறார். அல்லேலூயா. நசரேய விரதம் இருந்தால் இருக்கிற நாளெல்லாம் திராட்சை செடி, அதே போல அதில் உள்ள விதை, தோல் வரையில் உள்ளான அதனால செய்யப்பட்ட யாதொன்றையும் நாம புசிக்க கூடாதா? அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பல முறை 21 நாள் புசியாமல்
உபவாசத்தில் இருந்திருக்கோம். அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே போனாலே சில நேரம் நம்ம நல்ல தின்பண்டங்கள்லாம் பார்த்தா, உதாரணத்துக்கு ஒரு அல்வாவை பார்த்தா நமக்கு வாயில் அப்படியே எச்சி ஊறும், அது சாப்பிடணும் போல இருக்கும். அந்த மாதிரியே இந்த உபவாச நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வயிறு பசி ஒரு 3 நாளில் அடங்கிடும், வேற வயிறு பசிக்காது. ஆனால் இச்சையானது ஓவராக இருக்கும். உப்பை பார்த்தாலும் ஒரு வாய் சாப்பிடணும் போல இருக்கும். கிச்சனில் போனால் வெந்தயத்தை பார்த்தாலும் அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிடணும் போல இருக்கும். அது சாப்பிட்டு வயிறு நிறையுமா என்ன? கடுகை பார்த்தாலும் கொஞ்சம் வாயில போட்டு சவிக்கணும் போல இருக்கும், இச்சையாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம். ஆனாலும் 21 நாள் உபவாசம் புசியாமல் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும். அல்லேலூயா. ஸோ ஆண்டவருக்காக ஒரு பிரதிஷ்டை ஏறெடுக்கும் போது அதை உடைக்காம அதில் தரித்து நிற்கணும். ஆண்டவரால் நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். இப்போ நாம சாகிறது வரைக்கும் இந்த பிரதிஷ்டை நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கணும். அவர் பரிசுத்தர் ஆகையால் நானும் பரிசுத்தமாய் இருப்பேன். பரிசுத்தமாய் வாழும் போது நிறைய இச்சைகள் வரும். ஆமா, நிறைய இச்சைகள் வரும், நிறைய காரியத்தின் மேல இச்சைகள் வரும். ஆனால் நாம கர்த்தரோட இருப்போம், வசனத்துல நிலைத்து நிற்போம், உபதேசத்துல நிலைத்து நிற்போம். அன்னைக்கு தோட்டத்துல எல்லா கனிகளும் புசிக்கலாம், ஆனா ஒரே ஒரு கனியை மட்டும் புசிக்காதே அப்படி ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனா அந்த ஒரே ஒரு கனி மேலதான் அவ்வளோ இச்சை, அவ்வளோ ஆசை, அவ்வளோ விருப்பம் வந்துச்சு. ஸோ ஆண்டவருக்கு என்ன பிடிக்குமோ அது நமக்கும் பிடிக்கட்டும். ஆண்டவருக்கு என்ன பிடிக்காதோ அது நமக்கு சுத்தமா பிடிக்காம போகட்டும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் வெறுக்கிறத நாமளும் அடியோடு வெறுப்போம். ஸோ சில காரியம், சில திட்டத்தை ஆண்டவர் நம்மளை ஆராய்ந்து பார்க்கிறதற்காக, சோதித்து பார்க்கிறதற்காகவே சில காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்ப இந்த இடத்துல நசரேய விரதமா, அப்போ திராட்சை செடியில உள்ளது ஒன்றும் தொடக்கூடாது. அல்லேலூயா. ஆனா திராட்சை ரசம், திராட்சை அப்படின்னாலே இஸ்ரவேலுக்கு ரொம்ப ஃபேவரேட். அல்லேலூயா. ஆமா, கல்யாண வீட்டுனாலே நம்ம ஊர்ல என்னது? சாம்பார், பருப்பு, ரசம். அதெல்லாம் இந்த ஊர்லயும் அங்க அந்த ஊர்லயும். இதே திருநெல்வேலி பக்கத்துல நீங்க போனா ஏழை வீடு தான், ஆனா ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா கிடா இறைச்சியோட சாப்பாடு கொடுக்கணும். அல்லேலூயா. நமக்கு அங்க ஒரு ஊழியம் கிடைச்சா சூப்பரா இருக்கும், அடிக்கடி கிடா விருந்து கிடைக்கும். இங்க ஃபுல்லா பிராய்லரா கிடைக்குது. அல்லேலூயா. ஆமா, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு. அப்ப இஸ்ரவேலருக்குள்ளாய் பார்த்தீங்கன்னா திராட்சை ரசங்கிறது அவ்வளோ ஃபேவரேட், ரொம்ப அத்தியாவசியம். அதான் அவங்களுக்கு திராட்சை ரசம் குறையும் போது இயேசுவே இறங்கி ஒரு அற்புதத்தை செய்தார். கேவலப்பட்டுறக்கூடாது, ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம் அப்படின்னா முதல் அற்புதத்தை ரொம்ப அதிமுக்கியமான ஒரு காரியத்திலிருந்து இயேசு தொடங்கி வைத்தார். ஹல்லேலூயா. ஸோ அதை ஆண்டவர் கட் பண்றார். திராட்சை ரசம், திராட்சையினால் செய்யப்பட்ட, விதையில இருந்து செய்யப்பட்டது கூட நீ தொடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தல என்ன சொல்லுற வாசிங்க, என்னாகமம் 6ஆம் அதிகாரம் அதுல 4 ஆமென். ஆண்டவருடைய வசனத்தை நீங்க நன்றாய் கவனிங்க. அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசரேய விரதம் அவன் தலையின் மேல் இருக்கிறபடியால் அவன் கர்த்தருக்கென்று 6வது வசனம் சொல்லுகிறது, யாதொரு பிரேத தண்டையிலையும் போகக்கூடாது. ஆமென். இந்த நசரேய விரதத்துல ஒரு மனுஷன் இருந்தால் எந்த ஒரு பிரேதம், இறந்த மனுஷனா இருக்கட்டும் மிருகமா இருக்கட்டும், எதையும் தொடக்கூடாது, அது கிட்ட போகக்கூடாது. ஆனா அந்த சிம்சன் என்ன செஞ்சுதான்? ஒரு சிங்கத்தை அடித்து கொண்டான். இப்ப அடுத்த நாள் அதை போய் பார்க்கிறான், உள்ள தேன்கூடு இருந்தது. கிட்ட போறான், தொட்டு தேன்கூட்டை எடுத்து ருசி பார்த்து பெற்றோருக்கும் கொண்டு கொடுக்கிறான். என்னால நீ கெட்ட, உன்னால நான் கெட்டேன், அப்படிதானே? நீ தின்னா ரைட்டு, பெற்றோருக்கு ஏன் கொடுக்குற? அங்கேயும் கொடுத்தாச்சு, அவங்களும் சாப்பிட்டாச்சு. ஆண்டவர் விலக்கி இருந்தார். இந்த நசரேய விரதத்தை எப்படி காக்கணும் எல்லாம் இவனுக்கு தெரியும். ஆனா எதையுமே கேர் பண்ணல.
அது கிடக்குது. நான் சொல்லுகிறேன், நீங்க கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஒரு முறை ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். இந்த உலகத்தில் அநேக ஊழியக்காரர்கள் பலத்த அற்புத அடையாளத்தோடு ஊழியம் செய்கிறார்கள். அவர்களில் அநேக பேர் மேல நான் மிகவும் கோபமாக இருக்கிறேன் அப்படி ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப சங்கடமாய் போச்சு. வல்லமையாய் ஊழியம் செய்கிற நிறைய பேர் மேல மிகவும் கோபமாய் இருக்கிறேன். சொல்லி ஒரு மாதத்துல தான் வல்லமையாய் ஊழியம் செய்த டிபி ஜோசுவா பாஸ்டர் அவர்கள் இறந்தார்கள். ஃபாரின்ல சப்பானியை நடக்க வைத்தவர், கட்ட கால அப்படி வளர செய்தவர், பெரிய பெரிய அற்புதம். டிபி ஜோசுவானி நெட்ல அடிச்சு பார்த்தா வரும். இந்தியாவில் ஆபிரகாம் சார்லஸ் அவர்கள் மரித்தார்கள். இப்படி ஒரு சில காரியத்தை எனக்கு தெரிஞ்ச வட்டாரத்தில் சொல்ல முடியும். இன்னும் நிறைய பேர் கோபாக்கினை சுமந்து கொண்டு இருக்கிற காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசினார். அன்பை குறித்து பேசுகிறார்கள், கட்டளை குறித்து பேசுறதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். அந்த உயர்வு செழிப்பின் உபதேசம். ஆனா மற்ற காரியம், ஒழுங்கு, பிரதிஷ்டை, கீழ்ப்படிதல், பரிசுத்தம், அன்பு, கனி, இதெல்லாம் பேசுறதே கிடையாது பெரும்பாலும். ஆனா அவர்களை நம்பி ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா இவங்க எப்போ மக்கள் மத்தியில பேசினாலும் பெரும்பாலும் அற்புதம், விடுதலை, அதிசயம், ஆசீர்வாதம், மேன்மை, உயர்வு, இதைதான் அதிகமா ஜனங்களுக்கு பேசுறாங்க. அப்போ ஜனங்கள் மற்ற விஷயத்தில் எப்படி வளர முடியும்? உள்ளான மனுஷன் என்ன ஆவாங்க? உள்ளான மனுஷன்ல அதிகமாய் வல்லமையாய் பலப்படணுமே. எப்படி பலப்பட முடியும்? பிரதிஷ்டை சொல்லிக் கொடுக்கணும், கட்டளையை சொல்லிக் கொடுக்கணும், கீழ்ப்படிதலை சொல்லிக் கொடுக்கணும், இச்சையை சொல்லிக் கொடுக்கணும், கடிந்து பிரசங்கம் பண்ணணும். சிட்சித்து வேதத்தை போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். சிட்சை அப்படின்னு என்ன செய்யணும்? எனக்கு தெரிஞ்சது ஒண்ணு அடிக்கணும், இல்லைன்னா திட்டணும். ரெண்டும் பிரசங்கத்துல வேணும். அப்படி பிரசங்கிக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். இங்க வேற மாதிரி பிரசங்கம் நடக்குது. சோ அதனாலே நிறைய பேர் மேல கோபம். நான் சொல்லுகிறேன், நானும் பரலோகத்துக்கு போகணும், உங்களை அழைச்சிட்டு போகணும். அதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய வேலை. சோ ஆண்டவர் என்ன விரும்புகிற, வேதத்துல இருக்கிற எல்லா உபதேசத்திற்குள்ளாகவும் சபையை நடத்தணும். ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை எல்லா இடத்திலையும் கொண்டு போய் மேய்க்கிறான். அல்லேலூயா. ஆமா, நல்ல தண்ணீர் உள்ள இடத்துக்கு கூட்டு போறான், நல்ல தண்ணீர் குடிக்க வைக்கிறான். நல்ல செடிகள் உள்ள, நல்ல புல்லுகள் உள்ள எல்லா விதமான இடங்களிலேயும் கொண்டு போய் ஆடுகளை விட்டு மேய்க்கிறான். அந்த ஆடுகள் நல்லா சாப்பிட்டு புஷ்டியாய் வளருது. அதே போல ஒரு சபையிலையும் எல்லாவித வார்த்தையும் கலந்து பிரசங்கிக்க வேண்டும். அல்லேலூயா. நிறைய சபைகள்ல பேருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கிக்கணும். அல்லேலூயா. அதுல ஒரு ஜாக்கிரதையா இருக்கணும். சோ நீங்களாகிலும் இங்க கேட்கறதோட அல்ல, வீடுகளிலேயும் உட்கார்ந்து வாசிங்க. புதிய ஏற்பாடுல என்னென்ன கட்டளை, என்னென்ன வார்த்தைகள் சொல்லப்பட்டு இருக்கிறது, என்ன தேவன் விரும்புகிறார், நீங்க கவனிங்க. எல்லாமே நாங்க சொல்ல முடியாது. வாரத்துல 2 நாள் பண்ணுகிற பிரசங்கத்துல எல்லாமே வந்துரும்னு சொல்ல முடியாது. ஆனா எங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ விஷயங்களை நாங்க வேதத்துல இருந்து பிரசங்கம் பண்ணுவோம். நீங்களும் வீடுகள்ல இன்னும் நான் ஆவியில வளரணும், உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்? உங்க சரீரத்தை குறித்து நீங்க எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கிறீங்களோ அதே போல உள்ளான மனுஷனை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். சிம்சோன் உள்ளான மனுஷனை குறித்து எந்த எச்சரிக்கையுமே இல்லை. அவன் பாட்டுக்கு போறான், செத்தது கண்டில போறான், பிரேதத்தை தொடுறான், உள்ள இருந்து தேன் கூட எடுக்கிறான், சாப்பிடுறான், எல்லாம் நடக்குது. பிரதிஷ்டை, தெளிலால் மடியில போய் படுக்கிறான், அவன் மொட்டை அடிக்கிறா, இவனுடைய தன்னுடைய ரகசியத்தை எல்லாம் போய் சொல்றான். யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கள்ட்ட தான் சொல்லணும். அல்லேலூயா. அதுவும் யார்கிட்ட என்ன சொல்லணுமோ அதை தான் சொல்லணும். ஆமா, எல்லாத்தையும் போய் பேசிட்டு இருக்க கூடாது. எல்லா விஷயத்தையும் பேசாம இருந்திருக்கலாம். பேசுறான், இருதயத்தெல்லாம் வெளிப்படுத்தி கொடுக்கிறான்.
சரி கொடுத்தாச்சு, அதுக்கு பிறவாது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டாமா? நாம எவ்வளவுதான் தூங்கினாலும் லைட்டு போட்டா முழிச்சிருந்தோம். இங்க ஒருத்தனுக்கு தலையில கத்திய வச்சாச்சு, அப்பவும் முழிக்கல. ஆவிக்குரியவங்க விழிப்பு இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஜெபத்துல விழித்து இருக்கணும். விழிப்பே இல்லை, கத்தி வைக்கிறாங்க, அப்பவும் விழிப்பு வரல. நல்ல தூக்கம், ஆழ்ந்த நித்திரை. அதுக்கு பிறகு சிம்சோனை பெலிஸ்தர் உன் மேல வந்தாச்சு அப்படின்னு சொன்ன உடனே பழையது போலவே எழும்பி வாரான். 1000 பேரை கொன்றான் ஒத்தைக்கு. ஆனா சிலர் வந்தார்கள், ஒண்ணுமே பண்ண முடியல. கண்கள் பிடுங்கப்பட்டது, கைகளில விலங்கிடப்பட்டான், சிறைச்சாலையில மாவரைக்க வைத்தார்கள். உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்பட்டிருந்த நாட்களில ஒருத்தனும் எதிர்த்து நிற்க முடியல. அல்லேலூயா. ஆமா, 2 நரிகளை பிடிச்சி வாளோட வாளை கட்டி, பந்தத்தை அது மேல கட்டி பெலிஸ்தரின் வேளாண்மையில ஓட விட்டான். 300 நரிகளை அப்படி செய்கிறான். யாரால முடியும்? 1000 பெலிஸ்தர்கள் யுத்த வீரர்கள் வர்றாங்க, கையில ஒன்றுமே இல்லை. கழுதையின் தாடை எலும்பை கொண்டு அத்தனை பேரை வீழ்த்துகிறான். உள்ளான மனுஷன் பலனாய் இருக்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கை வெற்றியாயிருந்தது, ஆவிக்குரிய யுத்தங்கள் வெற்றியாயிருந்தது, ஆவிக்குரிய வாழ்க்கை வெற்றியாயிருந்தது. என்றைக்கு பலன் வீணப்பட்டானோ, பலட்சியமானானோ, அன்றைக்கு எல்லாம் முடிந்து போச்சு, வாழ்க்கையே முடிஞ்சது. அல்லேலூயா. உள்ளான மனுஷன்ல அதிகமாய் வல்லமையாய் பலப்படணும். இன்னைக்கு நாம நிறைய பேர் இச்சைகளுக்கு இடம் கொடுத்துட்டு, இச்சைன உடனே பாவம் வேசித்தன அந்த பக்கம் யோசிக்காதுங்க. எதை செய்யணுமோ அதை செய்யாம, எதை செய்யக்கூடாதோ அதை செய்கிறது எல்லாமே இச்சைதான். இச்சையானது கர்ப்பம் தரிக்கும். இச்சை சாதாரணமா முடியாது. உள்ளான மனுஷனை பலகீனப்படுத்தி போடும். உள்ளான மனுஷன் ஒருவன் இருக்கிறான், உள்ளான மனுஷன் நான் பலமாய் மாறணும் அப்படின்னா நல்லா ஜெபிங்க, நல்லா ஆராதிங்க, வசனத்தை தியானிங்க, வசனத்தை வாசிங்க, ஆவிக்குள்ளாகவே வாழுங்க. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலன் அடைவான். ஹல்லேலூயா. ஆமா, வாசிங்க 1 கொரிந்தியர் 15:44. 1 கொரிந்தியர் 15. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம வேதத்தை வாசிக்கிறோம். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. எத்தனை பேருக்கு புரியுது? ஜென்ம சரீரம் தாயின் வயிற்றுல பிறந்த அந்த சரீரம். ஆவிக்குரிய சரீரம் ஒன்று உண்டு. அதை குறித்து தான் கர்த்தர் இதுவரையிலும் பேசி கொண்டிருந்தார். ஆவிக்குரிய மனுஷன் என்ன லெவல்ல இருக்கிறாங்க கவனிங்க. அவனுக்கு நல்ல ஆவிக்குரிய ஆகாரம் வேணும், ஆவிக்குரிய சத்தியம் வேணும், அது அவனுக்கு சரியா கிடைக்கணும். ஆகையினாலதான் சத்தியத்தை பிரசங்கிக்கப்படுகிற சபையில உறுதியா நிற்கணும். சத்தியம் இல்லாத சபைகளுக்கு போக கூடாது. ஆவிக்குரிய மனுஷன் இறந்துருவான், இல்லைன்னா வளர மாட்டான், குழந்தையாயிருவான், பலகீனப்பட்டு போவான். நல்ல ஆகாரத்தை ஏன் சாப்பிடுறோம்? மாம்ச சரீரம் நல்லா இருக்கணும், பலனா இருக்கணும். அதே போல ஆவிக்குரிய சபை ரொம்ப ரொம்ப முக்கியம். உள்ளான மனுஷனுக்கு ஆவிக்குரிய ஆகாரம் தேவை, தண்ணீர் தேவை, பரிசுத்த ஆவியின் நதி தேவை. அல்லேலூயா. அனல் தேவை, ஆராதனை தேவை, பரிசுத்த ஆவியின் அக்கினி இறங்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் ஒரு உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்பட இத்தனையும் தேவை. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. எவ்வளவு முடியுமா நல்லா ஜெபிங்க. உள்ளான மனுஷன் பலன் அடையணும், பலப்படணும். இந்த இடத்துல தெளிவாய் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அல்லேலூயா. ஆமா, ஜென்ம சரீரம், ஆவிக்குரிய சரீரம். இன்னைக்கு நிறைய பேர் சபையில ஆவிக்குரிய சரீரம் நல்லா இல்லை, ஜென்ம சரீரம் சூப்பரா இருக்கு.
நல்லா ஓடுறோம், நல்லா வேலை செய்கிறோம், நல்லா பேசுகிறோம், எல்லாம் நல்லா இருக்கு. ஆவிக்குரிய சரீரம் வளராமல் இருக்கிறது, குழந்தையாய் இருக்கிறது. கர்த்தர் எச்சரிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். லூக்கா 1:80. லூக்கா 1:80. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியில் பலன் கொண்டது. அல்லேலூயா. ஆவியிலே பலன் கொண்டபடியினால் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறினான் யோவான். ஆவியில ஒரு பலன் இருக்கு. என் மாம்சத்திற்குரிய மனுஷன் இந்த சரீரம் எவ்வளவு பலனா இருக்கிறதோ அதே போல ஆவிக்குரிய மனுஷன் பலன் அடையணும், பலனா மாறணும், பலனா வச்சுக்கணும். அதற்கு நான் என்னென்ன செய்கிறேன்? நான் சொல்லுகிறேன், ஒரு விசுவாசி 2 மணி நேரத்திலிருந்து 2.5 மணி நேரம் கண்டிப்பா நல்லா துதித்து செபித்து ஆவில நிரம்பணும். அது உள்ளான மனுஷன் பலனடைக்கு போதுமானதா இருக்கும். அதே போல ஒரு ஊழியக்காரன் 4 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் வரையிலும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நல்லா ஜெபிக்கணும், துதிக்கணும், ஆவில நிரம்பணும், அந்நிய பாஷை பேசணும், பக்தி விருத்தி உண்டாகணும். இதெல்லாம் செய்துட்டு ஜனங்கள் மத்தியில விடுதலைக்காக நிற்கும் போது உள்ளான மனுஷன்ல இருந்து வல்லமை வெளிப்படும். இந்த மாம்ச சரீரம் ஒன்றுக்கும் உதவாது என்று வேதம் சொல்லுகிறது. நான் உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், ஆவியில பிறந்தவன். அவன் வெளிப்படும் போது உலகமே ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. உள்ளான மனுஷன்ல இருந்து ஒரு வல்லமை வெளிப்பட்டது. அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கிற ரட்சகனாக சிம்சோன் நின்றான். ஆனா என்றைக்கு உள்ளான மனுஷன் வெளிப்படலையோ அன்றைக்கு அவனுடைய நிலைமை, அவனுடைய தேசம் பாழாக்கப்பட்டது. சத்துருக்கள் மேற்கொண்டார்கள். உள்ளான மனுஷனை கவனிங்க, அதற்காக ஜெபியுங்க. இச்சைகளை நிறைவேற்றாதிருங்கள், வசனங்களை நிறைவேற்ற பழகுங்கள், பிடித்ததை செய்யாதிருங்கள், தேவனுக்கு பிடித்ததை செய்ய உங்களை அர்ப்பணிங்க. உள்ளான மனுஷன் பலன் அடையட்டும். நீங்க ஆவிலே வளர்ந்து தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் இதேதான் விரும்புகிறார். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. மகா பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். க்ளோரி. ஹல்லேலூயா. உள்ளான மனுஷனிலே நீங்க வல்லமையாய் பலப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பிரதிஷ்டையில நிலைத்திருங்கள், வசனத்துல நிலைத்திருங்க, சத்தியத்துல நிலைத்திருங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். சிம்சோன் கர்த்தருடைய வார்த்தையில், சத்தியத்தில், நசரேய விரதத்தில் நிற்கிறது வரையிலும் சத்துரு மோத முடியல, மோதி ஜெயிக்க முடியல. ஆனா என்றைக்கு அதெல்லாம் உடைத்தானோ அன்றைக்கு சத்துரு கண்களை பிடுங்கினான், பலகீனப்படுத்தினான், நிந்தையாக மாறி போனான். இன்றைக்கு எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. மாம்சத்தில் பிறந்தது மாம்சமாயிருக்கும், ஆவியில் பிறந்தது ஆவியாயிருக்கும். உள்ளான ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் எப்பொழுது பலப்படுவான்? நாங்கள் நல்லா ஜெபிக்கும் போது, நல்ல வேதத்தை கேட்கும் போது, நல்ல வேதத்தை வாசிக்கும் போது, நல்ல ஆவில நிரம்பும் போது, அனலாய் மாறும் போது உள்ளான மனுஷன் அதிக பலனாயிருப்பான். க்ளோரி. ஹல்லேலூயா. அன்புள்ள தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, இன்றைக்கு பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாருடைய இருதயத்திலும் இந்த வார்த்தை தங்கட்டும். எல்லாருடைய இருதயத்திலும் இந்த வார்த்தை விதைக்கப்படுவதாக. மாம்சீக மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போல ஆவிக்குரிய மனுஷனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதற்காகவே ஆவியில நல்ல அனலா மாறணும், எழும்பணும், எழும்பி பிரகாசிக்கணும். அதற்காக நல்லா ஜெபிக்கிறது, துதிக்கிறது, ஆராதிக்கிறது, வேதத்தை வாசிக்கிறது, வசனத்தின்படி நடக்கிறது, வசனத்துல நிலைத்து நிற்கிறது. இந்த அனுபவத்துல எல்லாம் வளர செய்யுங்கப்பா. ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இன்றும் இனியும்
ஆண்டவருடைய ஊழியக்காரனுக்கும் குடும்பத்திற்கும், சபை விசுவாச பிள்ளைகளுக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் இன்னும் வேதத்திலிருந்து அநேக வசனங்கள் தேவனிடத்திலிருந்து வெளிப்படுவதாக, கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்படுவதாக நீங்க பேசுங்க. உங்க நாமம் மட்டும் இந்த இடத்துல உயர்த்தப்படட்டும். எல்லாரும் இன்றைக்கு கேட்ட வசனத்தை இருதயத்துல வைத்து இன்னும் அதிகமாய் தியானித்து இந்த வசனத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை கொடுங்க. ஆசீர்வதிக்கிறேன், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.